எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என் உள்ளில் சமாதானம் இல்லை என்றிருந்தேன். எனக்கொன்று தேவை என்று உணர்ந்தேன், என் உள்ளில் சமாதானம் இல்லை என்றிருந்தேன். என் பாவத்தோடு நான் இயேசுவிடம் வந்தேன், என் பாவம் மன்னித்தார் என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். பாடுகிறேன், நான் பாடுகிறேன், இயேசென்னை நேசித்ததா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு தேவன் அருளிய பாத்திரம். உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. யோவான் 18:11. பிறர் மூலமாக கஷ்ட துன்பம் நேரிடும் போது நாம் என்ன சொல்லுவோம்? அவர்கள் மீது மனஸ்தாபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், அவர்களுக்கு விரோதமாக என்னவெல்லாம் பேசுகிறோம். முடிந்தால் நாம் அவர்களுக்கு செய்த நன்மைகளை யோசித்து யோசித்து பட்டியல் போட்டே காட்டிவிடுவோம் அல்லவா? ஆனால் ஆண்டவருடைய வாழ்வு வித்தியாசமானது. தமக்கு நேரிட்ட எந்த பாடுகளும் தற்செயலாகவோ மனிதர் மூலமாகவோ வந்ததாக இயேசு கருதவே இல்லை. கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் யூதாஸ். பேதுரு வெட்டியதோ வேறொருவரின் காதை. விட்டிருந்தால் யூதாசையே வெட்டியிருப்பார் பேதுரு. ஆனால் ஆண்டவரோ வித்தியாசமாக செயற்பட்டார். பேதுருவை கடிந்து கொண்டு, இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இதில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாத்திரத்தை கொடுத்தது யூதாஸ், ஆனால் இயேசுவோ இது பிதா தந்தது என்றார். அன்று இதை அறியாதிருந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இயேசுவை என்று முழங்கியதை காண்கிறோம். அப்போஸ்தலர் 2:23. தெய்வ பிள்ளையே, பிறர் மூலமாக அது யாராயிருந்தாலும் நமக்கு வரும் துன்பமோ ஏமாற்றமோ எதுவானாலும் அவை நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியும் தேர்ச்சியும் அடையும்படி தேவனே நமக்கு அனுமதித்திருக்கும் பாத்திரங்கள் என்று நாம் அறிய வேண்டும். நண்பன் ஏமாற்றலாம், அந்த ஏமாற்றத்திலும் நாம் அவனை நேசிக்க கற்றுக்கொள்ளலாம். சகோதரர் நம்மை புரியாமல் நடக்கலாம், நாம் பொறுமையை ஏற்றுக்கொள்ள அதுவே நல்ல தருணம். நமக்கு விரோதமாக யாராவது வெளிப்படையாகவே அநியாயம் செய்யலாம், மன்னிக்கும் மனதை வளர்த்து கொள்ள இதுவே நல்ல தருணம். தேவன் அனுமதிக்காமல் ஒரு தலைமயிரேனும் விழாமல் இருக்கும்போது இவர்களாக நினைத்து நம்மை வேதனைப்படுத்த முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் நம் ஆண்டவருக்குள் வளரவும் இயேசுவை போல் மாறவும் நமக்கு அருளப்பட்ட அருமையான தருணங்கள் என்று ஏற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பின்னே தேவனுடைய கரத்தை காண பழகி கொள்வோமானால் நமக்கு விரோதிகளே இருக்க முடியாது. இயேசு யூதாசையும் சிநேகிதனே என்று அழைத்தார். மத்தேயு 26:50. இந்த மனப்பான்மை நமக்கும் வருமா? வர வேண்டும். அவன்தான் இயேசுவின் மெய் சீஷன். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, சத்துருக்களை சிநேகிக்கவும் நன்மை செய்யவும் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதன்படி நடக்க உமது ஆவியால் எங்களை நிரப்போம். ஆமேன்.